பெரிய பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகாம போனாலும் உங்க காதல் வாழ்க்கையில மற்றவர்கள் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அது பெரிய சந்தோஷத்தை தருங்க. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2022 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் கரிநாள் தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கையானது ராசியில் மிகச்சிறப்பான வகையில் அமைந்துள்ளதுங்க. மேலும் ராசி அதிபதியானவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று காணப்படுகிறார். ராசி அதிபதி குரு பார்வையை பெறுகிறாருங்க. 7ஆம் இடத்தில் குரு உள்ளார். 10ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இது ரொம்ப அபூர்வமான கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கருதிய காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அருமையான கிரக சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளதுனால இன்னைக்கு புதிய முயற்சிகள் முதற்கொண்டு நீங்கள் அனைத்து விதமான காரியங்களையும் முயற்சி பண்ணுங்க. சும்மா அப்படியே போற போக்கில் ட்ரை பண்ணி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வெற்றிகளை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க அதுல ஆச்சரியப்படக்கூடிய நல்ல ஒரு நன்மையான சந்தோஷமான சூழ்நிலைகளை பெறுவீங்க. நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மேலும் அதிகரிக்கும். காரியங்கள் வெற்றிகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு பலன்களை தருவதாக அமையும். ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற பணம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஜவ்வா எடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பழைய பாக்கியெல்லாம் இன்னைக்கு வசூலாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. நீங்க வராதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு அந்த பணம் வந்து உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த தினம் பேச்சு திறமை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். பேச்சு திறமையின் மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உங்க மனசுக்கு உற்சாகம் தரக்கூடிய சில காரியங்களை செய்யறதுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினங்க. ஸோ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அந்த காரியங்களை இந்த தினம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கும். நீங்க யோசிச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வழியில பணம் வருமாட்டு. அப்படி நீங்க பிளான் பண்ணாத வழியில இருந்து பணம் வந்து இன்றைக்கு உங்களுடைய நாளை ரொம்ப ஹாப்பியா பிரகாசமா மாற்றக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்றைய தினம் கொஞ்சம் அக்கறையில்லாமல் நடந்துக்கிறதுனால உங்கள் பெற்றோர் உங்கள் மீது வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைப்பெறும். எனவே உங்களது நிலைமையை பெற்றோரிடம் நீங்கள் பேசி அமர்ந்து ஒன்றாக பேசி புரிய வைக்க வேண்டியது அவசியங்க. இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் எதுவும் இல்லை. சந்தோஷமான ஒரு காதல் வாழ்க்கை தான் இருக்கு. ஆனால் பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷங்கள் எதுவும் இருக்குமான்றது தெரியாது. ஆனா மற்றவங்க காதலில் வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செய்வீங்க. எனவே மற்றவர்கள் முகத்துல உங்களால சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யுங்க. வாழ்க்கையில சில விஷயங்கள் முக்கியமே இல்லாத விஷயமா இருக்கலாம். அதற்காக நீங்கள் நேரத்தை மெனக்கெட்டு செலவு பண்றது கண்டிப்பா சரியில்லை. அது இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. இன்னைக்கு உங்க பொன்னான நேரத்தை தேவையில்லாத விஷயங்கள்ல செலவு பண்ற வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் தான் நிலவும். எனவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே இருக்காதுங்க. மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் கல்வியில மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் நீங்கள் விரும்பிய காலேஜில் விரும்பிய கோர்ஸ் படிக்க அட்மிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. திருமண முயற்சிகள் சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. எனவே திருமணத்திற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு இப்பொழுது உகந்த தினம். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கும் திருமண முயற்சிகளுக்காக மேற்கொள்கிறவர்களுக்கும் கண்டிப்பாக இன்றைய தினம் மிக மிக சாதகமான நாளுங்க. அலுவலக பணிகளில் இன்றைக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை இருக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் நீங்கள் செஞ்ச காரியங்கள் மூலமாக அலுவலகங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வயதில் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே அதுவும் உங்களுக்கு கூடுதல் சந்தோஷத்தை தரும். மிகப்பெரிய நல்ல நன்மைகள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அபூர்வமான கிரக அமைப்புகள் இருக்கு. நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குங்க. இதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. திருமண முயற்சிகள் மாணவர்களுக்கான கல்வி முயற்சிகள் என எதையுமே விட்டு வைக்காதீங்க. உங்க பிடிச்சமான காரியங்களை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷங்கள் வெற்றிகள் உண்டு. நீங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி
நமது சேனலுக்கு நீங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நெறைய பேர் வந்து நமது சேனலோட வீடியோக்கள பார்க்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதே இல்ல. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நல்ல ஒரு பூஸ்ட் அப்போ ஒரு என்கரேஜா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தினசரி நமது வீடியோக்கள் வந்து ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எங்களுக்கும் யூஸ், உங்களுக்கும் அதுல நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. மேலும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாண்டல் கலர் சந்திர நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்களுக்கு தொலைஞ்சு போனதா நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் திரும்ப கிடைக்கிறதுனால மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையப்படுதுங்க. இன்றைய தினம் அதிகமான கலைநுட்பமான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப ஆர்வம் செலுத்துவீங்க. அந்த மாதிரி ஏதாவது எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க ஆர்வமா கலந்துக்குவீங்க. எனவே கலை சம்பந்தமான ஆர்வம் அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நீங்க பிளான் பண்ணபடி எல்லா காரியம் நடக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு உங்க காரியங்கள் மூலமாக அது மூலமா கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மூலமாக மன நிறைவான, மன மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையப்பெறுங்க. இன்றைய தினம் கருதிய கருவும் கைகூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு. மனசுல வெவ்வேறு வகையான ஆசைகள், புதிய புதிய ஆசைகள் பூக்கக்கூடிய ஒரு நாளா இன்றைய தினம் அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்துல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமா இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல கண்டிப்பா நிம்மதி பெருகும். ஏன்னா இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு மேன்மை மிகுந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்பெறுது. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்க தயவுனால 1 மில்லியன் லைக் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கிற பட்சத்தில் நீங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன்ல. நான் எல்லாருக்குமே கண்டிப்பா ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்க கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். நமது சேனலை எப்போதும் இணைந்திருந்து கூடவே இருந்து நமது வீடியோக்களை நீங்க தினசரி பார்க்கறதுக்கு நமது கன்னிக்குடி ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க. புதியவர்கள் அதை அழுத்திருக்கீங்கன்னா உடனே செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.